ஆல்மோஸ்ட் ஒர்க்கெல்லாம் இங்கே முடிஞ்சது. இன்றைக்கி தான் கடைசி நாள். பேலன்ஸ் இருக்கிற பாக்ஸை மட்டும் செக் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி நம்ம கிளம்பிடலாம். அதனால காலையிலேயே ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு எதையும் மறந்துட்டு போயிடுவோமாங்கிற பயத்திலேயே எல்லாத்தையுமே எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு இருந்தேன். ரிசப்ஷனில் போயிட்டு கீ கொடுத்தா அவன் வந்து 24 ஹவர்ஸ்க்கு தான் கால்குலேட் பண்ணுவானா. கரெக்டாக எந்த டைமில் நம்ம செக்இன் பண்ணோமோ அதே டைமில் தான் செக் அவுட் பண்ண முடியுமா. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு ஒரு 800 ரூபாய் பிடிங்கிட்டான். வேறு வழியே இல்லாமல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணோம். சார் வந்துட்டாங்க. ஒரு 9 மணிக்கெல்லாம் இன்றைக்கி சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்ததும் பேலன்ஸ் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ணோம். மாடலோட ரேட்டிங் எல்லாம் என்ன இருக்குது, வோல்டேஜ் எல்லாம் எவ்வளோ வருது, ஸ்ட்ரிங்கில் கரண்ட் எல்லாம் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த இஷ்யூ ஆகிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸை போய்ட்டு மறுபடியும் செக் பண்ணிட்டு வந்தோம். எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் ஆஃபீஸ்க்கு வந்தோம். இப்போ இவங்ககிட்ட சைன் வாங்கணும். இதுதான் பெரிய டாஸ்க். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நம்ம பண்ணிட்டு போனோம், மறுபடியும் அந்த இஷ்யூ வந்துருச்சு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட சைன் வாங்குறதுக்குள்ளே 8 மணி ஆயிடுச்சு. டேரெக்டாக நம்மளை அனந்த்பூரில் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து தான் நமக்கு பெங்களூருக்கு பஸ். 3 டேஸ் எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணதுனால அந்த சார் எங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார். போகிற வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டி எல்லாரும் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். கரெக்டாக நம்மளை ஒரு ஹைவேல நிப்பாட்டினாங்க. இங்கேருந்து டாக்ஸி கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு டாக்ஸியில் போகிறதுக்கு யோசித்தேன். ஏன்னா நிறையா செலவாகும். அனந்த்பூர்லேருந்து பெங்களூர் 200 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அது ஃபுல்லாக டாக்ஸியில் போகணுன்னா ரொம்ப செலவாகுமேன்னு எனக்கு தெரியும். அவங்ககிட்ட பேசினேன். அவங்க ஆனால் ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க வேறு ஏதோ வேலையாக போவாங்க போல். அதோட நம்மளையும் கூட்டிகிட்டு போனாங்க. 12:30 இருக்கும். ஹப்பலுங்கிற இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. அங்கேருந்து ரேப்பிட்டோ போடணும். ரேப்பிட்டோ நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம், கிடைக்கவே இல்லை. ஓலாவில் ட்ரை பண்ணி ஒரு டாக்ஸி புக் ஆச்சு. நாங்கள் 2 பேருமே ஒரே லொக்கேஷன் தான் போகிறோங்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேருமே போயிட்டு தாசரவேலி மெட்ரோவில் இறங்கிட்டு ரூம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் பக்கம் தான். அதனால் நான் நடந்தே வந்துட்டேன். பிரகாஷ் ரூம் கொஞ்சம் தூரம். அதனால் அவரை மட்டும் பைக் புக் பண்ணி போயிட்டு நீங்கள் ரிசிப்ட் அனுப்பிச்சி விடுங்க, நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அவரும் போயிட்டு எனக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சாரு, பே பண்ணிட்டேன். தனியாக போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா புது ஏரியா வரீங்களா. ரோட்டில் பார்த்தீங்களா 2 பேர் எப்படி படுத்துருக்கான்னு. எப்படி போகிறதுனே தெரியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரூமுக்கு வந்தேன். வந்து கிச்சனில் சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.